தமிழக அமைச்சரவை 7வது முறையாக மாற்றம். சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி மாற்றப்பட்டு கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை இலாகா ஒதுக்கீடு. அமைச்சர் துரைமுருகனிடம் இருந்த கனிம மற்றும் சுரங்கத்துறை இலாகா பறிப்பு. நீர்வளத்துறையுடன் கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை உத்தரவு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆபரேஷன் சிந்தூரின் நடவடிக்கை தொடர்வதாக அனைத்து கட்சி கூட்டத்தில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் தொடர்ந்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து அனைத்து விவரங்களையும் வெளியிட முடியாது. நாட்டின் பாதுகாப்பு கருதி சிலவற்றை கூற முடியாது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். பயங்கரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசின் நடவடிக்கைக்கு தலை வணங்குகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி ஏன் பங்கேற்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி கேள்வி. பஞ்சாபை குறிவைத்து நவீன ஏவுகணை ஏவிய பாகிஸ்தான். இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு வானில் இடைமறித்து அழித்த வீடியோ காட்சிகள் வெளியீடு. பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை சீனாவிடமிருந்து வாங்கியது அம்பலம். P-15E என்ற ஏவுகணை கண்டதும் அழித்த பாகங்கள் பஞ்சாப் விவசாய நிலத்தில் கண்டெடுப்பு. பாகிஸ்தானின் லாகூர் விமான நிலையம் அருகே ட்ரோன் மூலமாக குண்டுகளை வெடிக்க செய்து தாக்குதல். கரும்புகை எழுந்ததை அடுத்து அபாய ஒலி எழுப்பப்பட்டு மக்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் எச்சரிக்கை. பாகிஸ்தானின் லாகூரை தொடர்ந்து கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட 9 நகரங்களில் ட்ரோன் தாக்குதல். தற்கொலைப்படை ட்ரோன் தாக்குதலால் பீதியில் உறைந்துள்ள பாகிஸ்தான். லாகூரில் தற்கொலைப்படை ட்ரோன் தாக்குதலில் 4 பாகிஸ்தான் ராணுவத்தினர் காயம். ட்ரோன்களை இடைமறிக்க முடியாமல் திணறும் பாகிஸ்தான் ராணுவம். பலுசிஸ்தானில் கிளர்ச்சி படையினர் நடத்திய தாக்குதலில் 14 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. ராணுவ வாகனங்களும் சேதமடைந்ததால் பதற்றம். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறிய தாக்குதலில் பூஞ்ச் பகுதியில் அப்பாவி மக்கள் 13 பேர் பலி. பூஞ்ச் பகுதியில் மட்டும் 44 பேர் படுகாயமடைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை தகவல். எல்லையில் போர் பதற்றம் எதிரொலி. கராச்சி, லாகூர், சியால்கோட் விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடல். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாராமுல்லா, உரி, அக்னூர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரின் உரி மாவட்டத்தில் தீயணைப்பு வாகனங்கள் குவிப்பு. பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் விமான போக்குவரத்து கடும் பாதிப்பு. இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள 25 விமான நிலையங்கள் வரும் 10ஆம் தேதி வரை மூடல். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சிறிதளவும் பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என வீடியோவை வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு.
தேமுதிகவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்குவது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும். ராஜ்யசபா சீட் குறித்து எந்த உறுதியும் அளிக்கவில்லை என இபிஎஸ் கூறி வந்த நிலையில் திடீர் பல்டி. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. தேர்வு எழுதியவர்களில் 95.03% பேர் தேர்ச்சி. வழக்கு போல் இந்த ஆண்டு மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. மாணவியர்கள் 96.70%, மாணவர்கள் 93.16% தேர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிப்பு. +2 தேர்வில் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் அரியலூர் முதலிடம். ஈரோடு, திருப்பூர், கோவை, குமரி மாவட்டங்கள் அடுத்தடுத்து இடங்களை பிடித்து அசத்தல். பொதுத் தேர்வில் மிக குறைவாக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் வேலூர் கடைசி இடம். ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் தேர்ச்சி விகிதம் குறைவு. தலைநகரான சென்னையில் தேர்ச்சி விகிதம் சுமார் நிலை. சென்னையில் 94.44 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்று மாவட்ட வரிசையில் 23வது இடம். கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 9,536 பேர் முழு மதிப்பெண்கள். குறைந்தபட்சமாக விலங்கியல் பாடத்தில் வெறும் 36 மாணாக்கர்கள் 100க்கு 100. தமிழ் மொழி பாடத்தில் 99.15 விழுக்காடு மாணாக்கர்கள் தேர்ச்சி. 135 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தல். +2 தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களில் 93.10% பேர் தேர்ச்சி. 10,049 பேர் தேர்வு எழுதவில்லை என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. +2 துணைத் தேர்வுகளுக்கு மே 14ஆம் தேதி முதல் விண்ணப்பம். ஜூன் 25ஆம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. பெங்களூருவில் உள்ள பிரபல உணவகத்திற்கு சென்ற விராட், அனுஷ்கா தம்பதி. கோலியின் கையை பிடிக்காமல் அனுஷ்கா சர்மா சென்றதால் சர்ச்சை. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி, பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசமாக இரு அணிகளும் தீவிரம்.